வேல்விழி வீட்டின் கடைக்குட்டி. பெயருக்கு வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். உண்மையில் அப்பா ராஜபாண்டியனுக்கு தண்டசோறு, அம்மா சிவகாமிக்கு வாய்த்த மாமியார், அண்ணன் வெற்றிமாறனுக்கு குட்டி சாத்தான் என பல ரூபங்களை தனக்குள் கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கும் அற்புத ஜீவி அவள். இப்பொழுது அவள் கையில் வைத்து படித்துக் கொண்டிருப்பது இப்போதைக்கு அது சஸ்பென்ஸ். அடியே வேலு, ஏ வேலு என அவளின் அம்மா சிவகாமி வேல்விழி என்ற அவளது அழகான பெயரை கொலை செய்து கொண்டிருந்தார். சிவகாமியின் காட்டு கத்தலில்தான் சுய உணர்வை பெற்றாள் வேல்விழி. தூக்கத்திலிருந்து திடீரென கண் விழித்தார் போல ஒரு நொடி அவளுக்குள் எதுவுமே புரியவில்லை. நெஞ்சமெல்லாம் படபடத்து வந்தது. சுயநிலைக்கு வந்தாலும் இன்னும் அதன் தாக்கத்தில் இருந்து அவளால் வெளிவர முடியாது போகவே அன்னையின் குரலுக்கு பதிலளிக்காமல் இருந்தாள். ஏண்டே, எத்தனை தடவடி உன்னை சாப்பிட கூப்பிடுறது? என்னை கத்திக்கொண்டே கையில் கரண்டியுடன் அவள் அறைக்கு வந்தார். வேல்விழி அமர்ந்திருந்த கோலமே அவருக்கு சரியில்லை என்று தோன்ற உடனே அவள் அருகில் வந்து பார்த்தார். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று சிவகாமி பதட்டமாக கேட்க, தன் அம்மாவின் பதட்டத்தை கண்டவள் உடனே தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, அது ஒண்ணல்லம்மா, கதையில ஒரு சோகமான சீன் படிச்சேன், அதான் என அவள் முடிப்பதற்குள் அவள் மண்டையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தாள் சிவகாமி. கழுத கழுத, கண்ட கண்ட கதையெல்லாம் படிக்காதன்னு சொன்னா கேக்குறியா? நடுராத்திரி வர கோட்டா மாதிரி முழிச்சு அந்த போன்ல கதையை படிச்சுட்டு இருக்க வேண்டியது. காலையில ஆனா இழுத்து போத்தி தூங்க வேண்டியது. பொம்பளை பிள்ளையா லட்சணமா காலையில எழுந்தமா, வாச கூட்டி அழகா கோலம் போட்டோமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா தலை குளிச்சு சாமி கும்பிட்டோமான்னு இல்லாம எப்ப பாரு அழுது வடிஞ்சாப்புல கொண்டைய போட்டுட்டு ஒண்ணு போனை நோண்ட வேண்டியது, அதுல சார்ஜ் தீந்தா லேப்டாப்ப நோண்ட வேண்டியது. மா போதும், கை எடுத்து கும்பிடுற. என்னை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்ட. இதுக்கு மேலயும் வேணாம், பிளீஸ் விட்டுருமா என்ன கையெடுத்து கும்பிட்டு தன் அம்மாவிடம் கெஞ்ச, சிவகாமியோ அவளை முறையோ முறை என்று முறைத்தார். இப்ப என்ன சாப்பிடதானே கூப்பிட வந்த? வாமா, பசிக்குது, போவோம். சிவகாமியின் கோபத்தை திசை திருப்ப அவளின் கையில் இருந்த கரண்டியை பார்த்து தன்னை சாப்பிடத்தான் அழைத்தார் என சரியாக கணித்து, பசிக்கிறது என்று வேல்விழி கூறினாள். பெற்ற பிள்ளை பசி என்றால் தாய் தாங்குவாளா? உடனே சிவகாமி அவளை முறைப்பதை நிறுத்திவிட்டு, சரி வா சாப்பிட போலாம் என்றார். போகலாமே என்று 32 பல்லும் தெரியும்படி வேல்விழி சிரிக்க, வந்து தொலை என அவளின் தலையில் கொட்டிவிட்டு முன்னால் சென்றார். வேல்விழி தன் தலையை தேய்த்து கொண்டே, கொட்டிக்கிட்டே இருக்காதம்மா, அப்புறம் குட்டையாகிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் நீ அமிதாப் பச்சன் ஹைட்ல இருக்க, போடி இவளே என்று கிச்சன் உள்ளே சென்றார்.